ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ஸ்ரீராம நாம வராணனே. உலகம் யாவையும் தாமுழா வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் சரண் நாங்களே. எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருத்தமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமது ராட்சசாந்தகம். அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்துக் காப்பான். இன்றைக்கி நம்ம கம்பராமாயணத்தில் பாலகாண்டத்தில் நகரப்படலத்தில் 44வது பாட்டு பார்க்க போகிறோம். கண்ணிடை கனல் சோரி களிறு கால்கொடு மண்ணிடை வெட்டுவ வேட்கை மைந்தர்தம் பண்ணைகள் பயிலிடம் குழி படைப்பன சுண்ணமக் குழிகளைத் தொடர்ந்து தூர்ப்பன. இதுதான் பாட்டு. இப்போ பதம் பிரித்த பொருள் பார்க்கலாம். கண்ணிடை கனல் சொறி களிறு, கோபத்தால் கண்களிலே நெருப்பைச் சொரியும் ஆண் யானைகள் கால் கொடு மண்ணிடை வெட்டுவ, கால்களால் நிலத்தை வெட்டுவனவாம். வேட்கை மைந்தர்தம் பார்ப்பவர் விரும்பும் அழகிய இளைஞர்களின் பண்ணைகள் பயிலிடம் விளையாட்டுகள் நடைபெறும் இடங்கள் குழி படைப்பன, குழிகளை உடையனவாம். அக்குழிகளை சுண்ணம் தொடர்ந்து தூர்ப்பன, அந்த குழிகளை அவ்விளைஞர் அந்த அணிந்த வாசனை பொடிகள் தூர்ப்பனவாகும். இப்போ நம்ம இந்த பாட்டில் இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம். இந்த பாட்டு தொடங்கி 6 பாடல்கள் அடுத்து வரும். இதை தவிர இன்னும் 5 பாடல்கள் எல்லாமே அங்கே அயோத்தி நகரில் விளையாடக்கூடிய விளையாட்டுகளை பற்றி அமையக்கூடிய பாட்டு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நம்ம தமிழில் யானை அப்படிங்கிறதுக்கு கிட்டத்தட்ட 60க்கும் மேற்பட்ட பெயர்கள் இருக்குது. வெள்ளை யானைன்னா வேளம், களிறு, ஆண் யானைக்கு களிறு, உம்பர், இபம், ரதி, குஞ்சரம், அந்த மாதிரிலாம் தும்பு, இந்த மாதிரிலாம் நிறையா பேர் இருக்குது. பெண் யானைகளுக்கு பிடி, அதவை, வடவை, கரிணி, அத்தினி அப்படின்னு. அதே மாதிரி யானை குட்டிகளுக்கு கயந்தலை, போதகம், துடியடி, களபம், கயமுனி, இந்த மாதிரிலாம் பேர் இருக்குது. அந்த மாதிரி இந்த இடத்துல களிறு, அதாவது ஆண் யானையை சொல்கிறார். வாலிபர்கள் ஆண்கள் இந்த ஆண் யானையை கொண்டு விளையாட்டு விளையாடுறாங்க, அதை பற்றி தான் சொல்கிறார். கால் கொடு மண்ணிடை வெட்டுவ, அந்த ஆண் யானைகள் அவங்க அந்த தங்களுடைய கால்களால் குழி தோண்டுது. அந்த குழியில் வேட்கை மைந்தர்தம், இந்த இடத்துல மைந்தர் அப்படின்னா மைந்தன் அப்படின்னா பையன், மகன் அப்படின்னு ஒரு அர்த்தம். அதை தவிர வாலிபன் அப்படிங்கிற ஒரு அர்த்தமும் இருக்குது, ஆண்மகன் அப்படின்னு. அந்த அர்த்தத்தில் தான் இங்கே வருது. ஏன்னா மைந்தனுக்கு வீரன், கணவன் இப்படிலாமும் அர்த்தம் இருக்குது. ஏன்னா மைந்து அப்படிங்கிற சொல்லே வீரத்தை குறிக்கும். மைந்து அப்படின்னா வீரம்னு அர்த்தம். அதனால அது வீரன், கணவன் இப்படிலாம் அர்த்தம் வரும். இந்த இடத்துல வாலிபன் அப்படிங்கிற பொருளில் வருது. அதே மாதிரி பண்ணைகள் பயிலிடம் அப்படின்னா விளையாட்டுகள் நடைபெறும் இடம் அப்படின்னு பார்த்தோம்ல. இதில் பண்ணை அப்படின்ற சொல்லு நம்ம பொதுவாகவே ஒரு ஃபீல்டு, ட்ராக்டு, ஒரு நிலம் அப்படின்னு சொல்கிறோம்ல, பண்ணையார் அப்படின்லாம் சொல்கிறோமே. பண்ணைகள் நிறையா வச்சிருக்கக்கூடிய ஒரு நிர்வகிக்கக்கூடிய ஒரு ஆள் அப்படின்னு. அதை தவிர பண்ணை பாய்தல் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது நீரில் பாஞ்சு விளையாடுற ஒரு விளையாட்டை குறிக்கும். அதை தொடர்ந்து பண்ணை அப்படின்னா விளையாட்டு அப்படின்னே ஒரு அர்த்தம் இருக்குது. அதனால தான் இந்த இடத்துல பயிலிடம் அப்படிங்கிறது விளையாட்டுகள் நடைபெறும் இடம் அப்படின்ற மாதிரி நம்ம அர்த்தம் பண்ணுறோம். அடுத்தது அக்குழிகளை சுண்ணம் தொடர்ந்து தூர்ப்பன அப்படின்ற இடத்துல சுண்ணம் அப்படிங்கிற சொல்லுக்கு பொடி, நம்ம சுண்ணப்பொடி, சுண்ணம்னாலே பொடின்னு அர்த்தம். நம்ம சுண்ணாம்பு அந்த அர்த்தமும் இருக்குது. அதை தவிர ஒரு கிட்டத்தட்ட 7-8 வகையான அர்த்தம் இருக்குது. ஒரு விதமான பட்டு வகைக்கும் சுண்ணம்னு பேர். ஆனால் இந்த இடத்துல பொடிங்கிற அர்த்தத்தில் தான் வருது. அது ஏன்னா சமஸ்கிருதத்தில் நம்ம 3 விதமான சூர்ணங்கள் இருக்குது. சூர்ணம்னாலே பொடின்னு அர்த்தம். அது ஸ்தூல சூர்ணம், சூக்ஷம சூர்ணம், ஆத்யந்த சூக்ஷம சூர்ணம் அப்படின்னு 3 இருக்குது. ஸ்தூல சூர்ணம் இது எல்லாமே சூர்ணம் அவங்க எப்படி தயார் பண்ணுறாங்க, இப்போ ஆயுர்வேதத்துலலாம் அதை பொடி பண்ணி அதை ஒரு துணியை வச்சு தான் வடிகட்டுவாங்க. அந்த துணியை வச்சு வடிகட்டி கீழே என்ன வருதோ அந்த பொடி, மிச்சம் இருக்கிற பொடி தான் அது ரொம்ப ஒரு ஒரு கரமுரன்னு இருந்துச்சுன்னா அது ஸ்தூல சூர்ணம். ரொம்ப ஃபைன் பவுடராக இருந்துச்சுன்னா அது சூக்ஷ்ம சூர்ணம். இருக்கிறதுலேயே ரொம்ப பொடியாக இருக்கக்கூடியது ஆத்தியந்த சூக்ஷ்ம சூர்ணம். அந்த சூர்ணம் அப்படிங்கிற சொல்லிலிருந்து தான் நம்ம தமிழில் சுண்ணம் அப்படிங்கிறது வந்திருக்கு. இங்கேயும் பொடிங்கிற அர்த்தத்தில் தான்.
நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். நம்ம ஆடவர்கள் வந்து மாலை அணிவாங்க அப்படின்லாம் சொன்னேன்ல, அந்த காலத்தில் எல்லாருமே மாலை அணிவாங்க. அந்த மாதிரி அவங்க வாசனை திரவியங்கள், அவங்க அந்த பொடி அவங்க உடம்புல பூசியிருப்பாங்கல்ல, அந்த யானை தோண்டின குழியில் அவங்களுடைய அந்த சுண்ணம் வந்து நிரப்புது அப்படின்னு சொல்ல வராரு. தூர்ப்பன அப்படின்னு சொல்கிறார்ல, அதாவது அக்குழிகளை சுண்ணம் தொடர்ந்து தூர்ப்பன அப்படின்னு. தூர்த்தல் அப்படின்னா அடைத்தல், மறைத்தல், உட்செல்லுதல், இல்லாட்டி மிகுதியாக பொழிதல், இந்த மாதிரிலாம் அர்த்தம் இருக்குது. அதனால தான் நம்ம மழை தூர்த்தல் போடுது அப்படின்னா மழை பெய்யுது அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த மழை பொழியறதை தான் அப்படி சொல்கிறோம். அதனால மிகுதியாக பொழிதல் அப்படின்னு அர்த்தம் இருக்குது. இந்த இடத்துல அடைத்தல், அந்த குழியை போய் அடைக்குது, அடைத்தல்ங்கிற பொருளில் வருது. இந்த பாட்டின் மூலமாக கம்பர் சொல்ல வர்ற கருத்து என்னன்னா, வாலிபர்கள், ஆண்கள் விளையாடக்கூடிய ஒரு விதமான விளையாட்டை பற்றி வர்ணிக்கிறாரு. அதில் அவங்க களிறு, ஆண் யானைகளை கொண்டு விளையாடுறாங்க. அந்த ஆண் யானைகள் குழி தோண்டுது. அந்த குழியில் இவங்க ஆடுற ஆட்டத்தில் இவங்க உடம்புல இருக்கிற பொடி, அந்த சுண்ண பொடி வந்து அந்த குழிகளை ரொப்புது அப்படின்னு சொல்கிறார். யானை தோன்ற குழியை ரொப்புதுன்னா அப்போ எந்த அளவுக்கு இவங்க வாசனை திரவியங்கள்லாம் இருக்குது அப்படின்றது ஒரு அர்த்தம். அதாவது நிறையா பொடி இருந்தால் தானே அந்த குழியெல்லாம் ரொம்ப முடியும். அந்த அளவுக்கு வாசனை மிகுதியாக அவர்கள் இருக்கிறார்கள் அப்படின்றது ஒரு அர்த்தம். இன்னொன்று, களிறுங்கிறது ஒரு யானை குட்டி இல்லை, அது வந்து நல்லா வளர்ந்த ஒரு யானை. அந்த வளர்ந்த ஒரு யானையோட இவங்க ஒரு வாலிபர்கள்லாம் அவங்க விளையாடுறாங்கன்னா, அவங்களுக்கு யானை போல் வலிமையான ஒரு மிருகத்தை சமாளிக்கக்கூடிய திறமையும் இருக்குது, வலிமையும் இருக்குது அப்படிங்கிறது இன்னொரு அர்த்தம். அதை ஒரு விளையாட்டாகவே செய்கிறாங்க அப்படிங்கிறது, அவங்க ஒரு கஷ்டமே இல்லாமல் ரொம்ப சுலபமாக இதெல்லாம் செய்கிறாங்க. அவங்க விளையாட்டே, இந்த வீர விளையாட்டே இப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த அர்த்தமும் இருக்குது. இப்போ நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன், கேளுங்க. கண்ணிடை கனல் சொரி களிறு கால்கொடு மண்ணிடை வெட்டுவ வேட்கை மைந்தர்தம் பண்ணைகள் பயிலிடம் குழி படைப்பன சுண்ணமக் குழிகளை தொடர்ந்து தூர்ப்பன. இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம். ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசத்ரசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயஹரம் சர்வலோகைகநாதம். உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோனும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்த வள்ளல். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஓம் சர்வேஷாம் ஸ்வஸ்திர்பவது சர்வேஷாம் சாந்திர்பவது சர்வேஷாம் பூர்ணம் பவது சர்வேஷாம் மங்களம் பவது. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஓம் சர்வே பவந்து சுகினஹ சர்வே சந்து நிராமயாஹ சர்வே பத்ராணி பஷ்யந்து மா கஷ்சித் துக்கபாக் பவேத். ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி.